என்ன காசும் இல்ல, இந்த மாதிரி உதவி செய்யற வாய்ப்பும் கிடைக்கல. ஒரு நாள் நல்ல வார்த்தை, சுகமா இருக்காங்களா, வாப்பா ஆஸ்பத்திரி சேர்த்துருச்சு, குணமாயிடுச்சா, இது போதும். அந்த அவன் சிரிக்கிறான, அவன் மன நிறைவு அடைகிறான, சந்தோஷம், அது போதும். தர்மம் செஞ்சுட்டான் அவனுக்கு. அவனை ஒரு தர்மத்தினால மகிழ்ச்சி அடைய வைக்கிறது தர்மம். காசு கொடுத்தாலும் மகிழ்ச்சி அடைவான், பொருளத்தை கையில கொடுத்தாலும் மகிழ்ச்சி அடைவான், கீழே அடிபட்டு கொடுத்தா ஆஸ்பத்திரியில் சேர்த்தா மகிழ்ச்சி அடைவான், சிரிக்க 4 வார்த்தை பேசி பாருங்களேன், அதுலயும் மகிழ்ச்சி அடைவான். எவ்வளவு அக்கறை விசாரிக்கிறாரு. அதான் அந்த நெருக்கம் எல்லா முஸ்லிம் சகோதரங்கிறத காட்டுறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. இது என்னது 2891 புகாரில் இருக்குது. அது மாதிரி சொல்றாங்க, தல்லு தரீக்கு சதகா. போய்கிட்டு இருக்கிறீங்க, மெட்ராஸ்ல எல்லாம் சொல்லவே மாட்டாங்க, தம்பு செட்டு தெரு எங்க இருக்குது, மாடு போயிட்டே இருப்பான். சொன்ன என்ன குறைஞ்சு போயிரு, போய் கேட்டு பாருங்களேன், சொல்ல மாட்டேங்கிறான். பர்மா பஜார் எப்படி போகணும் நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது சதகாப்பா, நீ இன்னும் அவனுக்கு சொல்றது நினைக்கிற, நீ சதக்கா நன்மை எழுதப்படுது, இதெல்லாம் சும்மா இவனுக்கா நீ செய்யல, அழகா நிறுத்தி எங்க போகணும்னு சொன்னீங்க, இந்த இப்படி போய் அப்படி போய் அப்படி போங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, இது ஒரு பெரிய சதக்கா, இது பெரிய சதக்கா. அல்ல உங்களுக்கு ரூட்டு சொல்ல தெரியலன்னா, எப்ப தெரியல, நீங்க இந்த விபத்து கேளுங்க தெரியும், அதுக்குரிய ஒரு ஆளை காட்டி கொடுத்தீங்கன்னா அது சதக்கா. இதெல்லாம் ஒரு கடமை. இப்படியான ஒரு பண்பாடுகளை வளர்த்துக்கிறீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2891 இது புகார்ல இருக்கிறது. இது மாதிரியான ஒரு காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம பிறர் நலம் நாடுதல்ல வருது. சதக்காங்கிறாங்கல்ல, பிறர் நலம், அது ஈமானுடைய கிளையில பிறர் நலனை நாடு, அதுல இதெல்லாம் அடக்கம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறர் நலனை நாடுறதுல எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, பிறருக்கு சொந்தமான விஷயங்கள் 3 இஸ்லாத்துல முக்கியமான விஷயங்கள். ஒன்னு அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுடைய ப்ராப்பர்ட்டி அவனுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, பணம், வீடு, வாச, சொத்து, சுகம், பேனா, பென்சில், ரப்பரு, எல்லாம் அவனுடைய ப்ராப்பர்ட்டி, சொத்து என்னன்னு இருக்குதோ அவை. 2வது அவன்கிட்ட இருக்கிற உயிர் என்ன. 3வது அவனுக்கு இருக்கக்கூடிய மான மரியாதை சிலது இருக்கும். அவனுக்குன்னு ஒரு கௌரவம், அவனுக்குன்னு ஒரு இமேஜ், அவனுக்குன்னு ஒரு நற்பெயரு, அவனுக்குன்னு ஒரு மரியாதை, இதெல்லாம் இருக்கும். இந்த 3ஐயுமே நீங்கள் பேண வேண்டும். பிறர் நலம் நாடுவதா இருந்தால் பிறருடைய சொத்துக்கள் விஷயத்திலே பேண வேண்டும், பிறர் மானம் மரியாதை விஷயத்திலே பணி நடக்க வேண்டும். சும்மா ஒரு சொல்லிட்டு போயிருவீங்க, அவன் லைஃபே மாறி போயிடும். ஒரு மனுஷனை பத்தி, ஒரு நல்லவனா இருக்கிறவனை பத்தி போற போக்கில் 4 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, அவன் லைஃப் நாசம், முடிஞ்சு வச்சுக்காது. அவனுக்கு கடன் கொடுக்க மாட்டான். நல்ல நேர்மையான ஒருத்தனா இருப்பான், அவனை போயிட்டு இவனுக்கு கடன் கொடுத்துட்டாங்க, இவன் ஆள் பயங்கர டேஞ்சரான ஆளு, இது ஒண்ணு நீங்க செயல நினைச்சுட்டு இருக்கிறீங்க, அவன் மானத்தோட விளையாடி இருக்கிறீங்க. நீங்க என்னமோ நம்ம ஒண்ணு செய்யணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? இப்ப அவன் மானம், மரியாதை, அவனோட நற்பேர் எல்லாத்துக்கும் சேர்த்து காடு விளைவிச்சிருக்கிறீங்க. அவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க, கடைசி ஹஜ்ஜில, உங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ், பல பேரை கேட்ட ஹதீஸ், கடைசி ஹஜ்ஜில உரை நிகழ்த்தும் பொழுது என்ன மாசம்னு கேட்கிறாங்க. இது துல்ஹஜ் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன ஊரு, இது புனிதமிக்க நகரம், இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு, இது புனிதமிக்க ஊர் தானே, இந்த ஊர்ல சில தனி சட்டங்கள் இருக்குதுல, இந்த ஊர்ல சில காரியங்கள் செய்யக்கூடாது, ஹராம் ஷரீஃப்ல புற்புண்டுகளை கிள்ளக்கூடாது. மெட்ராஸ்ல புற்புண்டை கிள்ளலாம், ஹரமுக்குள்ள மக்காவுக்குள்ள போயிட்டா புற்புண்டுகளை கூட புடுங்கக்கூடாது, பறவைகளை கூட வேட்டையாடக்கூடாது, வேட்டை பிராணிகளை ஒன்னும் செஞ்சிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரியாக நடக்க வேண்டிய இடம் இருக்குது. இந்த மாசம் புனிதமானது, இந்த இடம் புனிதமானது, இந்த நாளும் புனிதமானது. புனிதமான இடத்தில், புனிதமான மாதத்தில், புனிதமான நாளில் நீங்கள் எப்படி நடப்பீர்களோ அப்படித்தான் உங்கள் மொத்த வாழ்க்கையிலும் அடுத்தவன் சொத்துக்கள் விஷயத்தில் நடக்க வேண்டும். அடுத்தவனுடைய மானம் விஷயத்தில் 365 நாளும் நீங்கள் புனிதமா கருத வேண்டும். அடுத்தவனுடைய மானம் உயிர் விஷயத்துல புனிதமா கருத வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? பிறருடைய காசு பணங்களை ஒரு தம்பிடியை கூட எடுத்துக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, புனிதமானது. நான் கேட்கிறேன், நீங்க ஒரு பிராடு பண்ற ஒரு மனநிலை பெற்றவர் வச்சுக்கிருவோம், பள்ளிவாசல்ல போய் செய்வீங்களா யாராச்சும்? பள்ளிவாசல்ல செஞ்சிருக்கேன்னு வைங்க, உங்களை ஒரு ஆள் ஓசியா நீங்க பிக்பாக்கெட் அடிக்கிற உங்க தொழில், உதாரணத்துக்கு தான், அது செய்யறது உங்க தொழில், கலப்படம் பண்ற தொழில், ஏமாத்துறது தொழில், லாட்டரி தொழில், பிராடு தில்லு முள்ளு தொழில் வச்சுக்கிருவோம். காபத்துல்லாவுல உட்கார்ந்து செய்வானா ஒருத்தன்? செய்ய மாட்டான்ல, அந்த இடத்துல செய்ய மாட்டான்ல, இங்க செய்யறது அப்படி நினைக்கிறீங்களா? அப்படித்தான் எல்லா நேரமும் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பிறருடைய காசுன்னு வரும்பொழுது காபத்துல்லாவுல போய் நீ வந்து அங்க உள்ள ஒரு பொருளை கலாண்டு வருவியா? கலாங்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில போய் ஒரு பொருளை உருவிட்டு வருவியா? ஒரு பல்ப கலாண்டு வந்துருவியா? கலாங்க மாட்டேன். அப்ப அதுல எப்படி நீ புனிதம் மதிக்கிறியோ அதே மாதிரி தான் இது யாருடையதுன்னு பாரு. உன்னுடையது இல்லையா புனிதம். அம்மாடி இது தொடக்கூடாது, நம்ம இது இல்ல, இது நம்ம இது இல்ல, புனிதமா. அதாவது எப்படி காபத்துல்லா புனிதமோ அந்த மாதிரி அடுத்தவன் சொத்துக்கள் எல்லாம் புனிதம். அடுத்தவனுடைய சட்டை புனிதம், அடுத்தவனுடைய பேனா புனிதம். சட்டையை கழட்டி போட முடியல, தூக்கிட்டு எடுத்து போயிடுறாங்க. சட்டையை கழட்டி போட்டு ஒளிச்சிய போனா பாக்கெட்ல உள்ளது காணும். எத்தனை சகோதரர்களுக்கு காணும். பள்ளிவாசல்ல தொழுது திரும்பி பார்த்து செருப்ப காணும். தொழுது பள்ளிவாசல்ல தொழுதுட்டு பார்த்தா காணும், செருப்ப காணும். நல்லா இருந்தவன அப்படி ஆசை வருது. யார் ராமசாமி தூக்கிட்டு போனா? யார் தூக்குறா? நம்மள உள்ள ஒருத்தான் தூக்குறான், தெரியல அவனுக்கு. ஏன்னு கேட்டா அதனுடைய புனிதம் விளங்கல அவனுக்கு. பிறர் பொருள் என்பது புனிதம், தொடக்கூடாது. பிறருடைய மான மரியாதை என்பது புனிதம், தொடக்கூடாது. இதுல கவனமா வச்சுக்கணும். எப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எங்க இந்த ஹதீஸ் மட்டும் புகார்ல ரொம்ப அதிகமாக இடம் பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ் என்று இதை சொல்லலாம். நிறைய நூல்கள் எடுத்தாலும் நிறைய இடத்துல வரும். இந்த ஹதீஸ் வந்து எல்லா நூல்கள்லையும் வருது. புகாரில மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா 67, 105, 1739, 1742, 4406, 5550, 6043, 6785, 7078, 7447 இம்புட்டு இடத்துல வருது. இவ்வளவு இடங்கள்லையும் அடுத்தவனுடைய பொருட்கள் புனிதமானவை, அடுத்தவனுடைய மானம் புனிதமானவை, அடுத்தவனுடைய உயிர் புனிதமானவை. உயிரை தொடாதே, அடுத்தவன் உயிருக்கு உழ வச்சிடாத, குண்டு விடாத. கொலை செய்யற விஷயத்துல காபத்துல்லாவை இடிக்கிற மாதிரி நினை. புனித மிக்க ஹரம் ஷரீஃபை இடிப்பியா போய் அப்படித்தான் ஒரு மனுஷனை கொள்றது. ஹரம் ஷரீஃபை தரமட்டமாக்குவியா? நான் தான் அடிக்கிறது அப்படித்தான். அடுத்தவனுடைய சொத்துல இருந்து 8 நாள் அடிச்சுன்னா அதுவும் இதுவும் ஒண்ணுதாங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புனிதமாக்கி இருக்கிறேன். அப்ப பிறர் நலம் நாடுதல் இதெல்லாம் அடங்குது. பொது இடங்கள்ல அப்படி செய்ய முடியல, எங்க ஒரு இயக்கத்துல செய்ய முடியல, பள்ளியில செய்ய முடியல. அப்ப மற்ற இடங்கள்லாம் என்ன நடக்கும் பாத்துக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நம்ம சீர்கட்டு போயிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். முழு முஸ்லிமும் அடுத்த முஸ்லிமுக்கு ஹராம்ட்டாங்க. ஒரு முஸ்லிமுடைய முழுசும் அவனுடைய சட்டை அடுத்தவனுக்கு ஹராம். அவனா கொடுத்தாலே தவிர, அவன் தொப்பி அடுத்தாளுக்கு ஹராம், அவன் பேனா அடுத்தாளுக்கு ஹராம், அவனுடைய பனியா அடுத்தாளுக்கு ஹராம். அற்பமான பொருள் தானே, பழைய வேட்டி தானே துடைக்கிறதுக்கு வச்சிருப்பான், அதுவும் ஹராம். அவன் இதை துடைக்கிறதுக்கு வச்சிருந்தானே அது அவனுக்கு உரியது, அதையும் தொடக்கூடாது. நீ குல்லுல் முஸ்லிமி, முஸ்லிமுடைய முழு பொருட்களும் அலல் முஸ்லிமி ஹராம். இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம் என்று சொன்னார்கள். இன்னும் விளக்கமா சொன்னார்கள், தமுஹு, அவனுடைய உயிர் ஹராம், எடுத்துறாத. மாலுஹு, அடுத்தவனுடைய பொருள் உனக்கு ஹராம். வயிறுஹு, அவனுடைய மான மரியாதை உனக்கு ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் சொல்ற காட்சியை பார்க்கணும். அடுத்தவங்க காசு ஆசைப்பட்டாத. இது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 4650வது ஹதீஸா இருக்கு. பிறர் நலம் நாடுதல் என்ற இந்த ஒரு கிளை மட்டுமே விரிவா போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட வாழ்க்கையில கடைபிடிக்கிற சடங்குக்காக இது நம்ம நடத்தல. இன்னைக்கு என்ன கேட்டோமோ அதை கடைபிடிக்கணும். இந்த புனித ரமலான் மாதத்துல, குர்ஆன் அருளப்பட்ட மாதத்துல நம்மளை பக்குவப்படுத்துவதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்துல இதுல எல்லாம் பக்குவம் வரணும். சபதம் எடுத்து போகணும். இன்னைக்கு என்ன கேட்டோம்? கடன் வாங்கி இருந்தால் கொடுக்க இன்னைக்கே முடிவு பண்ணுவோம். கடன் இருக்கும் பொழுது நம்ம பொருள் வாங்க வேண்டாம், ஆடம்பரமா எதுவும் வாங்கிட வேண்டாம். அதே நேரத்தில் கடன் பட்டவர்கள் கஷ்டப்படுவார்களே, ஆனால் அதை முடிஞ்ச அளவுக்கு லேட் அவகாசம் கொடுப்போம் அல்லது தள்ளுபடி செய்வோம். ஒருவர் பேசுற கல்யாணத்தையோ ஒருவர் பேசுற வியாபாரத்தையோ போய் நம்ம போய் கெடுத்து விட வேண்டாம், அதுல கவனமா இருக்கணும். இப்படி என்னென்னலாம் நீ கேட்டீங்களோ அந்த விஷயங்களை கடைபிடிக்கணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டாலும் அதை வந்து கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். மீதி விஷயத்தை என்றால் வழியில் கிடைத்த பொருள் வருது, இன்ஷா அல்லாஹ் வரும். வழியில் கிடைத்த பொருள் என்ன செய்யணும்னு கேட்கறாங்க. அது எல்லாமே வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம எல்லாம் இல்ல, எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது அடுத்தடுத்த நாட்கள் இன்ஷா அல்லாஹ் அதுவும் குறிப்பில் இருக்கு. உங்களுக்கு டைம் இல்லாதனால சொல்லல, அது வருது. அதுக்கு சகோதரர் கேட்டிருக்காரு, ஓவியம் வரையவர்களுக்கு நிரந்தர நரகம்னு சொன்னீங்களே, அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காரு. ஓவியம் வரைஞ்சவர்களுக்கு நிரந்தர நரகம்னு சொல்லல, நரகம்னு சொன்னமே தவிர என்ன சொல்லல, நிரந்தர நரகம். 3 பேருக்கு தான் நிரந்தர நரகம். ஒருத்தர் கேள்வி கேட்டார் வரும்போது, அதுக்காக அந்த பதில், ஓவியம் வரைபவர்களுக்கு நரகம் இருக்கே தவிர நிரந்தர நரகம் 3 பேருக்கு தான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவர், வட்டி வாங்குறவர், கொலை செய்யறவர், வேணா தற்கொலையும் சேர்த்துக்கலாம். இதுதான். அதாவது தலாக்கு கொடுத்த பிறகு வரதட்சணை கொடுத்த பணத்தை திருப்பித்தா என்று கட்டாயம் செய்து காவல்துறையில் மாப்பிள்ளையை பிடித்துக் கொடுப்பது சரியா?
அதாவது தலாக்கு வாங்கியாச்சுங்க. தலாக்கு வாங்கின தலாக்கு கொடுத்தவன வரதட்சணை வாங்கி இருக்கிறாரு. அதை திருப்பி கேட்கறாங்க, வரதட்சணை திருப்பி கொடுறான்னு கேட்கறாங்க. மாட்டேங்கிறாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன செய்யலாம்? அதை வாங்கலாமா? வரதட்சணை தான் கேட்கறாங்க. வரதட்சணையா வாங்கலாம், திருப்பி கொடுத்துட வேண்டியதானே. அதான் அது நியாயம். இவன் சக்தி உட்பட்டு எங்க நியாயம் கேட்கிறான். நம்ம நாட்டில் தான் முடியும். அப்படி பண்ணாதான் கடைக்கு வழி 2 மிதி மிதிச்சாதான் கொடுப்பாங்க. ஆமா.